ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக வடகரி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வடகரி செய்கிறதுக்கு நமக்கு 2 கப் கடலைப்பருப்பு, இதை 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 குட்டி தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த 2 கப் கடலைப்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சோம்பு, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, கொரன்னு இருந்தால் போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்ல வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பை வந்து இதில் ஒரு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக அடை சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோசைக்கல்ல தட்டி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேகணும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே நம்ம வச்சுட்டு கருவேப்பிலையும் 4 பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம். போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு மசாலா என்னென்ன தேவைன்னா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம கடலைப்பருப்பில் அடை மாதிரி சுட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உதிர்த்துக்கலாம். உதிர்த்ததும் தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததும் இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நமக்கு தண்ணி வேணும்னா இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு காரம் பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ விசில் போட்டுட்டோம். இதுல இருந்து நமக்கு ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ நான் வந்து ஒரு விசில் விட்டுருக்கேன். ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் அந்த விசில் இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டா இருக்கு. நல்லா சூடான இட்லிக்கு சூடான வடகரி வச்சு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவே 2 இட்லி போகும். அந்த அளவுக்கு இந்த வடகரி சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.